பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். எண்ணெய் வளத்தை குறிவைத்தால் பெரிய தாக்குதல், ஈரான் கடும் எச்சரிக்கை. கார்த்தீவு மீது தாக்குதல், எண்ணெய் வளங்கள் குறிவைக்கப்பட்டால் கடும் பதிலடி. ஈரானின் ஏவுகணைகளுக்கு மத்தியிலும் அதிரடி ஓடும் எண்ணெய் கப்பல். வெப்பமான காலத்தில் நாட்டில் ஏற்பட்ட மாற்றம், மாணவர்கள் குறித்து எச்சரிக்கை. ரணில் வெளியிட்ட ரகசியம், நாமல் அரசியல் திட்டத்தில் குழப்பம். ஆயுதங்களுடன் சிக்கிய நபர், போலீஸ் அதிரடி நடவடிக்கை. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போர் சூழ்நிலையால் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் தமது எண்ணெய் மற்றும் எரிசக்தி வளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுமானால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் எண்ணெய் களஞ்சியங்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள் அல்லது எரிசக்தி வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டதாக கூறப்படும் தாக்குதலை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளதுடன் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானின் எரிசக்தி வளங்கள் குறிவைக்கப்பட்டால் அமெரிக்காவுடன் இணைந்துள்ள பிராந்திய எண்ணெய் மற்றும் எரிவாயு கட்டமைப்புகளும் தாக்குதலுக்கு உள்ளாகும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தையிலும் அதிர்வு ஏற்பட்டுள்ளதுடன் இது உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படும் கார்கிவ் தீவு மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது. கார்கிவ் தீவில் உள்ள ஒவ்வொரு இராணுவ இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் கடற்கரையிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் உள்ள கார்த்தீவு அந்நாட்டின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமாக கருதப்படுகின்றது. ஈரானின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியின் சுமார் 90% இந்த தீவின் மூலமே நடைபெறுகின்றது. சீனாவும் இங்கிருந்தே எண்ணெயை பெற்றுக் கொள்கின்றது. இந்த நிலையில் கார்த்தீவின் இராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை அடுத்து தமது எண்ணெய் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டால் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் பிராந்திய எண்ணெய் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. அதேவேளை அமெரிக்க படைகள் இராணுவ இலக்குகளை மட்டுமே தாக்கியதாகவும் எண்ணெய் ஏற்றுமதி மையங்களை தாக்கவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எரிபொருள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் இந்த முடிவு மீண்டும் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போர் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் 1/5 பங்கை கொண்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை தற்போது ஒரு அபாயகரமான போர்க்களமாக மாறியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் 1/5 பங்கை கொண்டுள்ள ஹார்முஸ் நீரிணை தற்போது ஒரு அபாயகரமான போர்க்களமாக மாறியுள்ளது. ஈரானின் ஏவுகணைகள், ஆளில்லா வானூர்திகள் மற்றும் கண்ணிவெடி அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் கிரேக்கத்தைச் சேர்ந்த சில கப்பல் நிறுவனங்கள் மசகு எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்களை இந்த நீர்ப்பாதை வழியாக செலுத்தி வருகின்றன. உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 லட்சம் வரை வருமானம் ஈட்டும் வாய்ப்பு இருப்பதால் இந்த கப்பல் உரிமையாளர்கள் இந்த ஆபத்தான பயணத்தில் இறங்கியுள்ளனர். கடந்த பிப்ரவரி 28 முதல் இதுவரை குறைந்தது 10 கிரேக்க கப்பல்களும் 2 சீன கப்பல்களும் இந்த நீரிணையை கடந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. ஈரானிய படைகள் இதுவரை 16 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ள நிலையிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் துணிச்சலாக செயற்படுங்கள், பயன்படுத்த தேவையில்லை என்று கப்பல் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தி வருகின்றார். ஆனால் பாதுகாப்பு அபாயம் அதிகம் இருப்பதால் கப்பல்களுக்கு பாதுகாப்பாக வர அமெரிக்க கடற்படை மறுத்துவிட்டது. தங்கள் கப்பல்களை காட்டிக் கொடுக்காமல் இருக்க GPS கருவிகளை அணைத்துவிட்டு இரவில் திருட்டுத்தனமாக பயணிக்கும் இந்த முறை ஊழியர்களின் உயிரோடு விளையாடும் ஒரு ஆபத்தான விளையாட்டு என சர்வதேச போக்குவரத்து தொழிலாளர் கூட்டமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக பாடசாலைகளில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளின் போது மாணவர்கள் குறித்து அதிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் சுவாச நோய்கள் தொடர்பான விசேட மருத்துவ நிபுணர் சன்னடி சில்வா இதனை கூறியுள்ளார். காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை வெயில் அதிகமாக இருக்கும் நேரங்களில் விளையாட்டு நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் மாணவர்களுக்கு அடிக்கடி இடைவெளிகளை வழங்கி அவர்களை நிழலான அல்லது குளிர்ச்சியான இடங்களில் தங்க வைப்பது அவசியமும் என தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக விளையாடுவதை தவிர்த்து மாணவர்களுக்கு அதிகளவில் நீர் மற்றும் உப்புச்சத்து அடங்கிய பானங்களை வழங்க வேண்டும் என்றும் மருத்துவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் உடல் வெப்பநிலை அதிகரித்து மயக்கம், சோர்வு மற்றும் தசைப்பிடிப்பு போன்றவை ஏற்படக்கூடும் எனவும் மருத்துவ நிபுணர் எச்சரித்துள்ளார். மாணவர் ஒருவருக்கு மயக்கம் அல்லது தலைச்சுற்றல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அவரை குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தேவைப்படின் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் விசேட மருத்துவ நிபுணர் சன்ன டிசில்வா அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற நாமல் ராஜபக்சவிடம் பிரித்தானிய பயணம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மக்கள் குரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட கருத்தரங்கு ஒன்று கடந்த வாரம் இலங்கை அறக்கட்டளை நிறுவனத்தில் நடைபெற்றது. இதன்போது இது தொடர்பில் ரணில் கேள்வி எழுப்பியதாக தெரிய வந்துள்ளது. நிகழ்வின் போது நாமல் ராஜபக்ச அமர்வதற்கு தயாரான வேளையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவரை நோக்கி இங்கே அமருங்கள் என கூறி தனக்கு அருகிலிருந்த ஆசனத்தை காண்பித்தார். எனினும் அந்த ஆசனத்தில் ஏற்கனவே பேராசிரியர் GL பீரிஸ் அமர்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நாமல் ராஜபக்சவின் அண்மைய ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பயணங்கள் குறித்து ரணில் விக்ரமசிங்கே விவரங்களை கேட்டறிந்துள்ளார். நாமல் தனது பயண அனுபவங்களை அவரிடம் விரிவாக விளக்கியுள்ளார். இதன்போது ரணில் விக்ரமசிங்கே நாமலின் காதுக்குள் இரகசியமாக ஏதோ ஒன்றை கூற அதற்கு நாமல் புன்னகையுடன் பதிலளித்தார். இவர்களின் இந்த நெருக்கமான இரகசிய பேச்சுவார்த்தை அங்கிருந்து ஏனைய அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களிடையே பெரும் பேசுபொருளாக மாறியது. கடுவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெளிவிட்ட பகுதியில் துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது உரிமமின்றி கைவசம் வைத்திருந்த 12 போர் துப்பாக்கி, ட்ரைபிள் துப்பாக்கி ஒன்று, 15 தோட்டாக்கள், 2 ட்ரைபிள் தோட்டாக்கள், ஒரு மெகசின் மற்றும் 7.62 மில்லிமீட்டர் அளவிலான 50 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர் கடுவலை பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் யாழ்சிரியின் செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.